நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆதவன் உதிக்கும் முன் எழுவீர், நம் ஆண்டவர் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவர் தோன்றிவிட்டார். ஆதவன் உதிக்கும் முன் எழுவீர், நம் ஆண்டவர் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவர் தோன்றிவிட்டார். காலை ஜெபத்தினில் கடவுள் வடிவினில் கர்த்தர் தோன்றிவிட்டார். நம் கர்த்தர் தோன்றிவிட்டார். ஆதவன் உதிக்கும் முன் எழுவீர், நம் ஆண்டவர் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவர் தோன்றிவிட்டார். ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஏப்ரல் மாதம் 28 செவ்வாய்க்கிழமை. ஆண்டவராகிய இயேசுவை பற்றிய நற்செய்தியை அறிவித்தார்கள் என்பதை திருத்தூதர் பணிகள் நூல் பதிவு செய்திருப்பதை நாமும் அறிந்து கொள்கிறோம். நற்செய்தி என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய செய்தியே. தந்தை நமக்காக வைத்திருந்த மீட்பு திட்டத்தினுடைய நிறைவின் அடையாளம் இயேசு. அதை நிறைவேற்றி தந்தவர் இயேசு. வாழ்வின் வழியை நமக்கு காட்டி அந்த வழியில் நாம் நடந்து செல்ல பலன் தருபவர் இயேசு. இந்த நல்ல தெய்வத்தை புகழ்ந்து பாடி ஆராதிப்போம். பிற இனத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். பிற இனத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். இன்று திருப்பாடல் 87 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. பல்லவியாக திருப்பாடல் 117 வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிற இனத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். கடவுளை புகழ்வதற்கு இவர்களுக்கு மட்டும்தான் உரிமை உண்டு என்று சொல்ல முடியாதபடி எல்லா மக்களும் கடவுளை போற்றி புகழ, அதன் வழியாக அவருடைய மீட்பை நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் வழிவகை செய்தார். ஆகவே தான் பிற இனத்தாரோடு இணைந்து நாமும் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஆராதிப்போம். பிற இனத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். பிற இனத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். யாக்கோபின் உறைவிடங்கள் அனைத்தையும் விட ஆண்டவர் சீயோன் நகர வாயில்களை விரும்புகின்றார். இந்த வார்த்தைகளை நாம் வாசிக்கிற போது கைவிடப்பட்ட அல்லது ஒதுக்கப்பட்ட நிலையில் இருக்கிற அடையாளங்களை கூட ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார், அன்பு செய்கிறார். அவர்களுக்கும் தன்னுடைய விடுதலையினுடைய அடையாளத்தை வைக்கிறார். இந்த நல்ல அடையாளத்தை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிற இந்த செய்தியை நம்முடைய இதயத்தில் வைத்திருக்கிற இந்த இறைவார்த்தைக்கு நன்றி கூறி ஆண்டவரை புகழ்ந்து பாடி ஆராதிப்போம். பிற இனத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள்.
பிற இனத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். எகிப்தையும் பாபிலோனையும் என்னை அறிந்தவைகளாக கொள்வேன். பெலிஸ்தியர், தீர் மற்றும் எத்தியோப்பியா நாட்டினரை குறித்து இவர்கள் இங்கேயே பிறந்தவர்கள் என்று கூறப்படும். இந்த வார்த்தைகளை நாம் கேட்கிற பொழுது கடவுள் பிரிவினை அல்ல, ஒற்றுமையை விரும்புகிற கடவுள். எல்லா மக்களும் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்பினார், இன்றைக்கும் விரும்பிக் கொண்டே இருக்கிறார். பிரிவினைகளும் பலவீனங்களும் சண்டை சச்சரவுகளும் கடவுளுக்கு உகந்தவை அல்ல. அதை செய்பவர்கள் எவ்வளவுதான் தங்களை நியாயப்படுத்தினாலும் கடவுள் அவர்களை வெறுக்கிறார். இத்தகைய நல்ல தெய்வம் நம்ம எல்லோரையும் இணைத்து ஒன்று கூட்ட வேண்டுமென்று விரும்பின அந்த தெய்வத்தை புகழ்ந்து பாடி ஆராதிப்போம். பிற இனத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். பிற இனத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். கடவுளின் நகரே, உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன என்கிற வார்த்தையின்படி நாமும் கடவுளின் நகராக இருக்கிறோம், கடவுளின் நகரில் வாழ்வோராக இருக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு சான்று பகருகிற சாட்சிகளாக நாங்கள் இருந்து உம்முடைய நகரின் மாட்சியை அநேகருக்கு எடுத்துரைக்க எங்களுக்கு ஆற்றல் அளித்தருளும். ஆமென். இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே, உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே.